ஹாய், வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரேடிங் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா சன் கிரிப்டோ தான். இந்த வீடியோ சன் கிரிப்டோவுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ சன் கிரிப்டோவோட அந்த ஆப் எடுத்திருக்கேன். இந்த இந்த இடத்துல வந்தனமே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஐஎன்ஆர் டெபாசிட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 0 ஃபீஸில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ₹12 சார்ஜஸ். சரியா? அந்த இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் யூபிஐ ஆப்ஷன்ஸுங்கிறது நமக்கு வச்சுருக்காங்க. இந்த ஐஎம்பிஎஸ் நிஃப்ட் 0 பே இது அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்குது இல்லைங்களா? எந்த விதமான சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த சன் கிரிப்டோ கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்தவரை எஃப்ஐயூன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட். அவங்ககிட்ட வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் வந்து கிரிப்டோ டிஜிட்டல் கரன்சி வந்து கையாளலாம். பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீசிங் இந்த மாதிரியான எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே தெரியும், இங்கே காப்பீட் கிளிப் போர்டுன்னு காட்டுது இல்லைங்களா? அந்த கம்பெனி நேமு, தென் பேங்க்கோட டீட்டெயில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா? பேங்க் அக்கௌண்ட் பெனிஃபிஷரியாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்குள்ளே, அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே மேனேஜ் கேஒய்சின்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணோன்னா பேங்கிங் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நான் எப்படி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். எந்த கேஒசியில், அதாவது நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் கொடுத்துருப்பீங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு. அந்த பேன் கார்டு நேம் வந்து எந்த பேங்க்குக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்களோ உங்கள் நேமை, அதே பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் இதில் லிங்க் பண்ண முடியும். லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் அனுப்பிச்சிக்கலாம். நோ ப்ராப்ளம். அது வந்து ₹100 இல்லை ₹10 இல்லை எவ்வளோ வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து யூபிஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அது ரெக்கமெண்ட் போட்டிருக்காங்க. வேணா இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். டெபாசிட் இன்ஸ்டன்ட் தான். அண்ட் வந்து விட்ரால் இன்ஸ்டன்ட் தான். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஈஸி ப்ராசஸ் தான். உடனே அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகிடும். சரிங்க? கேஒய்சி எல்லாமே. தென் விட்ரால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் போட்டு அண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ ₹500 500, 5000 5000, 5 லட்சம் 5 லட்சம், 50,000 எவ்வளோ உங்ககிட்ட இருக்கோ அவ்வளோ மொத்தமாக என்ன பண்ணலாம், விட்ரா போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். அதேமாதிரி ஓடிபி ஜென்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஓடிபி வந்துடும். விட்ரால் ஈஸி தான். எஸ்ஐபி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். எஸ்ஐபி நிறையா ஒரு 10+ கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிடிசி இருக்குது. எஸ்ஐபி நான் மந்த் ஆன் மந்த் ஒரு 500 பே பண்ணோம் அப்படின்னா நம்ம வாலெட்லேருந்து தான் பே ஆகுது. நம்ம வாலெட்டில் கேஷ் இருக்குன்னா அந்த வாலெட்லேருந்து எடுத்துக்கும். டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 30னா 30ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்து ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸில் எஸ்ஐபியும் பண்ணிக்கலாம். லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரி. இல்லை நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், பாப்புலர் இதெல்லாம் போட்டிருக்காது. ரீசன்ட் ஆடட் காயின்ஸ், புதுசாக ஆட் பண்ண காயின்ஸு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்காங்க நமக்கு. தென் இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, ஐஎன்ஆரில் தான் டெபாசிட் பண்ணுறோம். அந்த ஐஎன்ஆர் ரூபீஸ் டெபாசிட் இங்கே பார்த்தீங்கன்னா ருப்பியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாப்பில் ருப்பின்னு இருக்கு இல்லைங்களா? இங்கேயும் டேரெக்டாக நம்ம டெபாசிட் விட்ராவல் டேரெக்டாக இங்கே இருக்குது. இங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் காயின்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஐஎன்ஆரையும் காயின்ஸு ஐஎன்ஆரையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஐஎன்ஆரை காயின்ஸாகவும் நம்ம மாற்றிக்கலாம். நோ ப்ராப்ளம். கிரிப்டோவை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஐஎன்ஆரை வச்சு இதில் வாங்கிக்க முடியும். இல்லை நான் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ பிட்காயினு, எத்திரியம்மு ஆர் வந்து எக்ஸ்ஆர்பி இந்த மாதிரியான காயின்ஸ் நான் ட்ரேட் பண்ணணும்னு விரும்பலை, நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இன்டூ 150 அப்படின்னு போட்டிருக்கு. இது ஃபியூச்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். ஐஎன்ஆர் பேர்ஸும் இருக்குது நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இதுவே பிட்காயின் எத்திரியம்லாம் பார்த்துட்டா இன்டூ 150 வரை நமக்கு வந்து இது தராங்க, மார்ஜின் தராங்க. தென் வந்து யூஎஸ்டிடி பேர்ஸும் இருக்குது. சரிங்களா? நிறையா இது இருக்குது உங்களுக்கு யூஎஸ்டிடி பேர்ஸும். தென் வந்து நம்ம பொசிஷனை செக் பண்ணால் இங்கே பொசிஷன் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆர்டர் எல்லாமே வந்து இந்த டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஆர் மார்க்கெட்டு தனியாகவே ஐஎன்ஆருக்கு நம்ம இது கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி மார்க்கெட் தனித்தனியாக நமக்கு வந்து ஈஸியாக இன்னும் வந்து இப்போ நீங்கள் அதாவது சன் கிரிப்டோவோட பிளாட்ஃபார்ம் வந்து வெப் வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா, கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஃபுல் ஃபீச்சர் இருக்காது. அங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கும். மொபைல் அப்ளிகேஷனில் இனி டீப்பாக நமக்கு என்னது எல்லாமே நமக்கு
கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் வந்து டெபாசிட் வித்ட்ராவல் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வர அந்த அக்கௌண்ட் ஃப்ரீசிங் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி, ஆர் ஃபியூச்சர்னு ஆப்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கிக்கலாம். ஆப்ஷன்ஸ் கொஞ்ச நாள் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபியூச்சர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து பிட்காயினோ இல்லை வந்து எத்திரியமோ அதுதான் வந்து மோஸ்ட் அவைலபிளாக இருக்குது ஆப்ஷன் வந்துச்சுன்னா. சரிங்களா? அண்ட் வந்து நீங்கள் ஸ்பாட்டை வந்து பை மட்டும் தான் பண்ணணும். கரன்சி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா பை மட்டும் தான் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸை ஷார்ட்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷார்ட் செல்லிங் சொல்லுவீங்களா, ஃபியூச்சரை ஷார்ட் செல் பண்ணிக்கலாம், பையும் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹெட்ஜிங் பெனிஃபிட்ஸ்க்காக. ஓகே. அண்ட் இதில் வேறு எதுவும் டீப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே வந்தால் நிறைய டவுட் கண்டிப்பாக எனக்கு வருதோ இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டவுட் எனக்கு வராது, உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் வந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.